அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் சரியாக 300 நாட்களை எட்டியிருக்கிறது. 300 நாட்களாக ஒரு கார்ப்பரேஷனுக்குள் உணவு, தண்ணி இவை எதுவும் இல்லாமல் ஒரு பெரிய வல்லரசின் பின்னணியில் நிற்கின்ற இஸ்ரேல், அதனுடைய சுப்பீரியாரிட்டி இன் ஃபயர் பவர், வானத்திலிருந்து தாக்குகின்ற அதனுடைய மிகப்பெரிய தாக்குதல்கள், அதனால் விழுகின்ற பிணங்கள் விளைவற்றையும் தாங்கிக் கொண்டு தங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஒரு கவலையும் இல்லாமல், ஆனால் ஒரு திட்டத்தோடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த யுத்தம். ஹமாஸை பொறுத்த வரைக்கும் 300 நாள் தாக்கு பிடித்ததே ஒரு பெரிய அதிசயம். ஆனால் மக்கள் நடக்கின்ற ஓரிரு இஸ்ரேல் நடத்துகின்ற ஓரிரு படுகொலைகளை கண்டு மயங்கி போய் நிற்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வது போல, இஸ்மாயில் ஹனாவுடைய மரணம் 352. இப்பொழுது இஸ்மாயில் ஹனாவை அதிகமாக அனுபவம் உள்ள காலித் மிசாயில் அவர்கள் பதவியேற்று இருக்கிறார்கள் அரசியல் பிரிவின் தலைவராக. ஆக இதில் என்ன நடந்தது என்பதில் ஈரானுக்குத்தான் ஒரு பெரிய பின்னடைவு என்று சொல்ல வேண்டும். இஸ்மாயில் ஹனாவுடைய மரணம் எப்படி நடந்தது என்பதை அது ஒரு மிசில் வழியாக தாக்குதல் தான் என்று நேற்று அவர்களுடைய ஆய்வுகள் கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார்கள். பல கதைகளை கட்டெழுத்து விட்டார்கள், ஏற்கனவே குண்டு வைத்திருந்தார்கள் அப்படி இப்படி என்று. அதெல்லாம் இல்லை. இன்னும் அந்த ஆய்வினுடைய முழு விவரமும் வரவில்லை. ஆனால் இஸ்ரேல் தான் பொறுப்பு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அடுத்து எது என்ன நடந்தாலும் ரஃபாவில் யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்பாவிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது உண்மை. ஹமாஸும் திருப்பி பயங்கரமாக தாக்குகிறார்கள் என்பது உண்மை. அவர்கள் ஆயிரம் இழப்புகளை சந்தித்துத்தான் கழிந்த 75 ஆண்டுகளாக இந்த களத்திலே நிற்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் மக்கள் இப்பொழுது நடக்கின்ற யுத்தம் உட்பட தங்களுடைய பூர்வீக இடங்களை விட்டு அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயே செட்டில் ஆகி அந்த நாட்டினுடைய குடிமகன்களாக ஆகி இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்று நடந்த யுத்தத்தில் டெல் அல் ஹவா, அல் ஜைத்தூன், அல் மியாஸ் என்ற 3 இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஹமாஸ் போராளிகள் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த மெர்காவா 4 டேங்குகளை கொண்டு வருவதில்லை காசாவுக்கு. சண்டையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நாமர் என்ற அதைவிட ஒரு சாபிஸ்டிகேட்டட் வெப்பன் என்று சொல்லக்கூடிய அதைவிட கூர்மையான ஒரு ஆயுதத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதையும் நேற்று நிறையவே தாக்கி இருக்கிறார்கள். டெல் சுல்தான் பகுதியில் நேற்று பயங்கரமாக சண்டை நடந்திருக்கிறது. அதில் வந்த காலால் படை ஒன்றை தாக்கி இருக்கிறார்கள். அத்தனை பேரும் அழிந்திருக்கிறார்கள். அடுத்தது இவர்களுடைய தொடர் தாக்குதலால் நெட்சரிம் என்ற அந்த ஜங்ஷனில் இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவத்தினர் தங்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார்கள். கான் யூனிஸிலிருந்து 4வது முறையாக வெளியேறியவர்கள் நெட்சாரிமை விட்டு அகல முடியாதவர்களாக, அதே நேரத்தில் மரணத்தில் இருந்தும் தப்பிக்க முடியாதவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது நேற்று இஸ்ரேல் நுஸ்ரத் கேம்பிலும் ஒரு பள்ளிக்கூடத்திலும் குண்டுகளை போட்டு இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் குண்டுகளை போட்டதில் ஒரு 280 பேர் இறந்திருக்கிறார்கள். மொத்தம் 40,000 தாண்டிவிட்டது ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கை. காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 90,000 தாண்டி 91,128 என்று ஆகியிருக்கிறது. இதில் 16,000 குழந்தைகளும் உண்டு. ஆக ஒரு 300 நாட்களாக இத்தனை பேரை ஷஹீதாக்கினதில் சாதித்தது என்ன இஸ்ரேல் என்று கேட்டால், தன்னுடைய டிக்ளேர்டு மோட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய, அப்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய, தான் அறிவித்து பிரகடனப்படுத்தி கொண்டு உள்ளே சென்றதில் எதையும் சாதிக்கவில்லை. இப்பொழுது ஹாஸ்டேஜஸுடைய எண்ணிக்கை
120 115 குறைந்திருக்கிறது. உங்களுக்கு நான் சொன்னேன், அண்மையிலே 5 பேருடைய பிணத்தை ஹமாஸ் போராளிகள் எடுத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கும் இடத்திலே கொடுத்தார்கள். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆக 5 பேரையும் இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சந்தடி சாக்கில் இவர்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு விளம்பர முன்னோடித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு முகமது தைஃபும் கொலை செய்யப்பட்டு விட்டார் ஜூலை 13 என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜூலை 13 இவர்கள் குண்டு போட்ட இடத்தில் 90 பேர் இறந்தார்கள். அந்த 90 பேரையும் அடக்கும் போதே அதில் டைஃபுடைய ஜனாசா இல்லை. இதை ஹமாஸ் மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்ற நிலையில் ஹமாஸ் அதை எதிர்கொண்டு வருகிறது. ஆகவே தெல்லல் சுல்தான், தெல்லல் ஹவ்வா, பெய்த் ஹானோன், பெய்த் லோஹியா என்ற இடங்களில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. கான் யூனிஸில் இருந்து வெளியே போனவர்கள் சுஜையா இடத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறார்கள். அங்கே தெருவில் இறங்கி நேருக்கு நேர் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இறப்பை அது மரணத்துக்கு பின்னால் வருகின்ற ஒரு வாழ்க்கை என எடுத்துக்கொண்டாலும் உடனேயே ஒரு பதிலடி கொடுத்திருக்க வேண்டும் என்பது உலக மக்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. ஆனால் அதை நேரம் பார்த்துதான் செய்வோம் என்று பழி தீர்ப்போம், ஆனால் அதை உரிய நேரத்தில் தான் செய்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்தது ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரைக்கும் நேற்று அவர்களிடத்தே ஷஹீதாக்கப்பட்ட சுக்கூர் என்பவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஹசன் நசருல்லா ஒரு உரையை நிகழ்த்துவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஹசன் நசருல்லா ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாம் தினமும் தாக்குகின்ற தாக்குதலில் இருந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும். இந்த சுக்கூருக்கு பழிவாங்கும் நடவடிக்கை அதை டாம் டீம் என்று பீட்டாமல் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இது ஃப்ரண்ட்லைன் இடம், அதாவது லெபனானுடைய பார்டரில் வடக்கு இஸ்ரேலுடைய எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற முன்னணி வீரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்த்து வாய்ப்புகள் எப்படி அமைகிறது என்பதையும் பார்த்து தனியாக பழிவாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய எந்த விமானமும் வர வேண்டாம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. நத்தன்யாஹுவுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், உண்மையோ பொய்யோ, இந்த மேலை நாட்டு ஊடகங்கள் எல்லாம் நத்தன்யாஹுவைத்தான் அடுத்தால் குறிவைக்கிறார்கள் என்ற செய்தியை பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே சின்பத் நத்தன்யாஹுவிடம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், ஸ்பெஷல் கவர், அதாவது சிறப்பு பாதுகாப்பு இல்லாமல் எந்த இடத்துக்கும் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. அதன் பிறகு ஹசன் நசருல்லா பேசியதில் முத்தாய்ப்பாக இருப்பது லாஃப் எ பிட் அண்ட் வீப் எ லாட். இது ஒரு முத்திரை வாக்கியமாகவே அமைந்து விட்டது. நீங்கள் குறைவாகவே மகிழுங்கள், நிறையவே அழுங்கள். ஏனென்று சொன்னால், நாம் சில சிவப்பு வரிகளை கடக்க இருக்கிறோம், ரெட் லைன்ஸ். we are going to cross certain red lines. ஆகவே எந்த சிவப்பு கோடுகளை நாம் தாண்டுவோம் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அதனால் நீங்கள் இன்னும் அதிகமான மரணத்தையே எதிர்பாருங்கள் என்று பேசியிருக்கிறார். அதே போல இன்னொரு முத்திர வாக்கியத்தையும் அங்கே முழங்க செய்திருக்கிறார். விக்டரி கம்ஸ் ஃப்ரம் ஷஹாதத். வெற்றி என்பது ஷஹாதத் என்ற இரத்த சாட்சியத்தில் இருந்துதான் கிளம்புகிறது. அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை உயிரையும் பொருளையும் தர இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு வெற்றியும் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரே வெற்றியாக வந்து கொண்டு இருந்ததா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் என்றால் இல்லை. நஜ்ரானுக்கு சென்றிருந்த, அபிசீனியாவுக்கு சென்றிருந்த முஸ்லிம்களிடம் அந்த மன்னன் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருவரை இறைவனின் தூதர் என்று சொல்கிறீர்களே, அந்த தூதர் போர்களில் கலந்து கொள்கிறாரா? ஆமாம். அவருக்கு வெற்றி மட்டும்தான் கிடைத்து கொண்டு இருக்கிறதா? இல்லை, வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகிறது என்று அபு சுஃபியான் பதில் சொல்ல, அவர் அப்படியானால் அவர்தான் அந்த இறுதி நபி என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார்.
அவர் கிறிஸ்தவ வேதங்களில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். தௌராத் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தில், யூதர்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தில் அவர் உறுதியாக நல்ல ஆழமான அறிவுள்ளவராக இருந்தார். அதனால் அவர் சொன்னார், வெற்றியும் தோல்வியும் திரும்ப திரும்ப மாறி மாறி வருகிறது என்று சொன்னால் அவர்தான் நபி என்று சொன்னார். நடைமுறை வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பத்ரை எல்லோரும் பேசுகிறோம். இறைவனின் உதவி அதில் கிடைத்ததை வியந்து பாராட்டுகிறோம். 313 போர் வீரர்கள் மட்டுமே ஆயிரக்கணக்கானவர்களை வெற்றி கொண்டதை நாம் சிலாகித்து அதற்காக தனி நாட்களில் நினைவு கூறுகிறோம். அதையெல்லாம் விட முக்கியம், இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது பத்ர் என்பது உஹதுக்கு பின்னால் நடந்தது. உஹது போரிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி. இந்த செய்தியால் திருப்தி அடைந்த அந்த மக்கத்து குறைஷிகள், இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாத்தின் கோட்டைக்குள்ளாலே வந்து முஸ்லிம்களை அழித்து அதோடு இஸ்லாத்தை இந்த மண்ணில் இருந்து கிள்ளி எறிய வேண்டும் என்று வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு சிறு தூரம் போன பிறகுதான் அவர்களுக்கு பட்டதே, நாம் இந்த வெற்றியை முழுமையாக்காமல் வந்து விட்டோமே என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வந்து இருந்தபோது அவர்களுடைய உடைவாளை அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு எண்ணியது, இவர்கள் தங்களுடைய வெற்றியை முழுமையாக்காமல் போய்விட்டவர்கள் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கிறது என்று மீண்டும் தன்னுடைய படையிலே சேர தயாராக இருந்தவர்கள் அழைத்து கொண்டு அதே உஹது களத்துக்கு போனார்கள். எதிரிகள் வந்து பார்த்தார்கள், ஆஹா, ஏதோ ஒரு பயங்கர திட்டத்தோடு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து நம்ம எதிர்பார்த்து நிற்கிறார் போலும் என்று பார்த்துவிட்டு ஓடிவிட்டார்கள். அதன் பிறகு மதீனாவிலே இருந்த முனாஃபிக்குகள் முஸ்லிம்களை வெல்ல முடியாது என்ற திட்டத்தை மக்கத்து குறைஷிகள் உஹதிலே வெல்ல முடியும் என்று காட்டிவிட்டார்கள் என்பதனால் ஊட்டம் பெற்ற முனாஃபிக்குகள் ஏராளமான கலவரங்களை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான திட்டங்களையும் தீட்டினார்கள். ஆக ஒரு பெரிய வீழ்ச்சி முஸ்லிம் சமுதாயத்துக்கு இடையே. ஒரு மனநிலையில் யுத்தம் என்பது எப்பொழுதுமே ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் உள்ளது, ஒரு மனநிலையில் ஒரு பாதிப்பை ஆழமாக ஏற்படுத்துவது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக அறிந்திருந்தார்கள். இந்த முனாஃபிக்குகள், பலவீனமான முஸ்லிம்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து வேறு ஈமானின் நிலைகளை கீழே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்தவர்கள் பத்ருக்கு மீண்டும் புறப்பட்டார்கள். பத்ரிலே போய் தங்கினார்கள் மிக குறைந்த சகோதரர்களோடு. எண்ணிக்கையில் நிறைய பேர், நீங்களும் உங்களுடைய போரும் தான், நீங்கள் வந்த பிறகுதான் நாங்கள் நிறைய யுத்தங்களை சந்திக்க வேண்டியது வந்து விட்டது என்று அழுத்து கொண்டவர்களாக இரண்டாவது பத்ருக்கு போகவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சியவர்களோடு போனார்கள். இந்த செய்தியை மக்காவிலே இருந்த குறைஷிகள் கேள்விப்பட்டு இன்னொரு பத்ரை நடத்துவதற்கு முகமது தயாராகிவிட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, அப்படியானால் அவர் தன்னுடைய பலத்தை அதிகமாக பெருக்கிக் கொண்டார் என்று நினைத்து கொண்டார்கள். அபு சூபியான் ஒரு பெரிய பைத்துல் மாலை உருவாக்கி வைத்திருந்தான் முஸ்லிம்களை அழிப்பதற்கென்று. நான் 2 வருடம் இன்னும் யுத்தத்துக்கு போக மாட்டேன், நீங்கள் வியாபாரத்தில் கிடைக்கின்ற பொருட்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டுங்கள், நான் அந்த பொருட்களை வைத்து மீண்டும் ஒரு பெரிய போரை நடத்துவோம், நான் இப்பொழுது போக மாட்டேன் என்று சொன்னார்கள். இரண்டாவதற்கு பத்ருக்கு போன முஸ்லிம்கள் அங்கே சில வியாபாரங்களை பண்ணினார்கள். எதிரிகள் வரைக்கும் நாம் சில வியாபாரங்களை பண்ணுவோம் என்று அந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருள் வளத்தை அல்லாஹ் கொடுத்தான். எதிரிகள் வரமாட்டார்கள் என்பது தீர்க்கமாக தெரிந்தவுடன், அது மதீனாவிலும் அந்த செய்தி பரவியவுடன் மீண்டும் பயந்து போய்விட்டார்கள் மக்கத்து வாசிகள். பத்ருக்கு வர என்பதை தெரிந்து கொண்டவர்கள் மீண்டும் உறுதி பெற்றார்கள். முனாஃபிக்குகள் தங்களுடைய நடைமுறைகளை அறவே குறைத்து கொண்டார்கள். இந்த பின்னணியில் தான் யூதர்களை 1 மாதம் டைம் கொடுத்து வெளியேற சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் பெரும் பணத்தோடு யுத்தத்துக்கு உயிரை கொடுக்க போனவர்கள் பணத்தோடு திரும்பி வந்ததை பார்த்து முதலிலே வரமாட்டேன் என்று சொன்னார்கள், இப்படி என்று தெரிந்திருந்தால் நாங்களும் போயிருப்போமே என்று. அவர்களை பற்றி தான் இறைவன் சொன்னான், இவர்கள் வெற்றி என்றால் அது எங்களுக்கு உரியது என்பார்கள், தோல்வி என்றால் அது அவரால் வந்தது என்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இப்படி ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டிய தேவையும் இருந்தது.
அதே நேரத்தில் வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இது போன்ற கொலைகளை எத்தனையோ கொலைகளை ஹமாஸ் போராளிகள் சந்தித்து இருக்கிறார்கள். இப்பொழுது லெபனானை சேர்ந்தவர்களும் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஹசன் நஸ்ரல்லா அந்த மக்களிடம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் தொடக்கத்திலேயே என்னுடைய காணொலியில் குறிப்பிட்டேன். அவர் அந்த மக்களிடம், நாம் இந்த காசாவில் தனித்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த முஸ்லிம் போராளிகளுக்காக போர்க்களத்தில் இறங்க இருக்கிறோம். அதனால் நாமும் தாக்கப்படுவோம், நம்மிடையும் மரணம் வரும், அதற்கு தயாராகுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் அந்த மக்கள். அதனை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுதும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், லாஃப் எ லிட்டில் அண்ட் வீப் எ லாட். ஏன் வீப் எ லாட்? ஏன் நாம் பல சிவப்பு கோடுகளை தாண்ட இருக்கிறோம். இத்தனையும் சொல்லிவிட்டு சும்மா இருக்கவில்லை. அவர் வழக்கமாக தாக்குகின்ற தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதனால் 30 ஃபேக்டரிகள், 30 வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் எங்கும் பீதி வயப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நேற்று ஹசன் நஸ்ரல்லாவுடைய உரையை மிகவும் ஆழமாக கேட்டவர்கள் யூதர்கள், ஜியோனிஸ்டுகள். சேனல் 12 தான், இஸ்ரேலுடைய ஊடகம் சேனல் 12 தான் அதை மிக பெரிதாக உலகத்துக்கு காட்டி கொண்டு இருந்தது. ஏனென்று சொன்னால், ஹசன் நஸ்ரல்லாவினுடைய ஒவ்வொரு பேச்சையும் அவர் ஏதோ ஒரு மரண தருவாயில் மக்களுக்கு உணர்ச்சி ஊட்ட பேசுகிறார் என்று இல்லாமல், அவர் சொல்வதை எல்லாம் மிகவும் கவனமாக கேட்டு அதையே உத்தரவாக, அந்த உரையையே உத்தரவாக எடுத்துக்கொண்டு தாக்குகிறார்கள் என்பதனால் நேற்று இஸ்ரேலில் அதிகமாக பார்க்கப்பட்ட உரையாக ஹிஸ்புல்லானுடைய பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா அவர்களுடைய உரை இருந்தது. அதன் பிறகு நேற்று அவர்கள் வழக்கமாக தாக்குகின்ற இடங்களை தாண்டி சில இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். மெட்சூபா என்ற குடியிருப்பு பகுதியை தாக்கியிருக்கிறார்கள். அங்கே உள்ள மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். அடுத்தது வெஸ்டர்ன் அல் ஜலீல் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது எரிந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது அவர்கள் வழக்கமாக தாக்குகின்ற கபூர் சுபா, சௌபா என்ற இடங்களை எல்லாம் தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேலும் சும்மா இருக்கவில்லை. இஸ்ரேல் உள்ளே தாக்கியதில் 4 பேர் இறந்திருக்கிறார்கள், 4 பாமர மக்கள் இறந்திருக்கிறார்கள், 5 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். எப்பவுமே ஹிஸ்புல்லா தங்களிடத்திலே ஏற்படுகின்ற இந்த நஷ்டங்களை வெளியே சொல்லாமல் இருப்பதில்லை. ஆனால் நேற்று மட்டும் 60 ராக்கெட்டுகளை அடித்திருக்கிறார்கள். 48 மணி நேரம் அவர்கள் இந்த சுக்குருடைய ஜனாசா தொழுகையிலும் அதற்காக உள்ள ஏற்பாடுகளிலும் இருந்தார்கள் போலும். 48 மணி நேரத்துக்கு பிறகு தாக்கியதாக ஊடகங்கள் சொல்லுகின்றன. அதில் மிகப்பெரிய ஹிஸ்புல்லா நேற்று செய்த மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால், வான்வெளியில் வந்த பல இஸ்ரேலிய போர் விமானங்களை துரத்தி அடித்திருக்கிறார்கள். அதனால் அவை மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே போய்விட்டது என்பது ஒரு செய்தி. இது இந்த 48 மணி நேரத்துக்கு உள்ளாலும் நடந்தது. அதை நான் சொன்னேன். ஆனால் யாரும் அதை செய்மடுப்பதாக இல்லை. ஏனென்று சொன்னால், ஏதோ ஒரு இஸ்மாயில் ஹனயாவோட எல்லாமே முடிந்து போய்விட்டது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்படியானால் நாம் அடிக்கடி சொல்வது போல, நாம் இதர ஆங்கில ஊடகங்களிலே கீழே வருகின்ற ஃபீட்பேக்கை பார்க்கும் போதும் அப்படி போராளிகள் குழுக்கள் முடிவடைந்திருக்க வேண்டுமானால் யாசினுடைய காலத்திலே அது முடிவடைந்து இருக்க வேண்டும். இல்லை, அவர்கள் அதற்கு பிறகு வளர்ந்திருக்கிறார்கள். நேயர்களே, ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். 2009 இதே அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் நத்தியான்ஹூ பிரைம் மினிஸ்டர் ஆவதற்காக பேசிய பேச்சில், நான் ஹமாஸை ஒழித்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்னால். 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஹமாஸ் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கொண்டு 300 நாட்கள் உன்னை நாங்கள் எதிர்கொள்ள முடியும், உனக்கு நிறைய இழப்புகளை ஏற்படுத்த முடியும், பல பைத்தியங்களை உன்னுடைய நாட்டிலே உருவாக்க முடியும், உன்னுடைய இராணுவ வீரர்கள் மீண்டும் காசாக்கு போ என்று சொன்னால் நான் போக மாட்டேன், தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற நிலையை ஏற்படுத்த முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. 15 ஆண்டுகளாக அவர்கள் எல்லா வகையிலும் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக அமெரிக்கா இப்பொழுது ஒரு 12 கப்பலை லெபனானை நோக்கி அனுப்பி இருக்கிறதாம்.
ஏனென்று கேட்டால், லெபனான் தாக்கியது என்று சொன்னால் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்போம் என்று அறிவித்திருக்கிறது. அந்த கப்பல்களுக்கு விருந்து வைக்க ஹவுதீஸ் காத்திருக்கலாம். அவர்கள் அதை பற்றி எந்த அறிக்கையும் விடவில்லை. இதுவரைக்கும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலே மிகவும் நேரத்தை கழித்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆக ஹவுதீஸும் தங்களுடைய உணர்வுகள் கொஞ்சம் கீழே இறங்காமல் தளராமல் நின்று சண்டை போடுகிறார்கள். யுத்தம் என்பது, அதாவது இஸ்லாமிய சொல்லாட்சியில் ஜிஹாத் என்பது இது போன்ற சகாதத்துக்கள் இல்லாமல் வராது. நித்தமும் காசாவிலும் இப்பொழுது லெபனானிலும் விழுகின்ற இந்த சகாதத்துகள், இந்த மரணங்கள் ஒன்றும் இஸ்மாயில் ஹனாவுடைய மரணத்துக்கு விட குறைந்ததல்ல. இப்பொழுது ஹாலித் மசாயில் வந்திருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், 17 ஆண்டுகளாக இவரை குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள். 17 ஆண்டுகளாக குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் இப்பொழுது இந்த அரசியல் பிரிவுக்கு தலைவராக இருக்கிறார். இணைந்திருங்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். இஸ்ரேலினுடைய பீதி எப்படி முடிவடைகிறது என்பதை பார்ப்போம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.